ரெண்டாவது அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு 30 வயசு தான் இருப்பாங்க. நான் பார்த்தா ஒரு 40 வயசு ஆன மாதிரி ஒரு ஏஜ் டோன் வந்துடும். ஏன்னா நியூட்ரிஷன் இல்லை, ரொம்ப டல் ஆகிடும், ஸ்கின்லாம் வந்து ஷாகினஸ் ஆகிடும். இந்த இடம்லாம் அப்படியே இறங்கினா மாதிரி ஒரு மாதிரி டொக்கு விழுந்தா மாதிரி, எப்படி சொல்கிறது, அது பேஷண்ட் மாதிரி இருப்பாங்க. பவுடர்லாம் வைக்கிறாங்க. இந்த பவுடரை சாப்பிட்டா வந்து நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அப்புறம் வெயிட் லாஸ் கஞ்சி, இது மாதிரி நிறைய பேர் வந்து நான் இதை சாப்பிட்டு தான் வெயிட்டை குறைச்சேன்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னா இந்த உலகத்திலேயே அவங்க தான் நம்பர் 1 பணக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ வேகமாக குறைக்கணும் போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும். ரெண்டாவது எவ்வளோ வேகமாக குறைக்கணுமோ அதை விட வேகமாக ஏறிடும். இப்போ வெயிட்டை குறைக்கிறதுன்றதுக்கும் ஃபேட்டை குறைக்கிறதுன்றதுக்கும் நிறைய வித்தியாசம். நீங்கள் வெயிட்டை குறைக்கிறதுனா இப்போ உங்கள் ஏர் ஃபால் ஆகுதுன்னா அதுவும் வெயிட் குறையும். நம்மளோட போன் டென்சிட்டி குறைஞ்சாலும் வந்து அதுவும் வெயிட் குறையும். ஓகேங்களா? மசில் மாஸ் டயட் இருக்கும் இல்லையா? டயட் இருக்கிறது எதுக்காக இருக்கும்? நம்ம எக்ஸசைஸ் செய்யும் போது மட்டும் நம்ம எக்ஸசைஸ் செய்கிறோம், அதனால டயட் இருக்கணுன்ற மைண்ட் செட் இருக்கும். எக்ஸசைஸை விட்டுட்டா அதான் நம்ம பண்ணலையே, அப்புறம் ஏன் டயட் இருக்கணுன்றது வராங்க இல்லையா? அது அப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணணுன்ற அந்த ஒரு புரிதலே கிடையாது. எனக்கு எப்படியாவது 20 கிலோ குறைச்சா போதும், 10 கிலோ குறைச்சா போதும், நான் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாங்க இல்லையா? இது எப்படியாதுன்னு நினைக்கும் போதே வந்து அது வந்து ஒரு ஷார்ட்கட்டாக தான் அமையுது. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 93402612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் குரு வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா, இவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் கோச், அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ் எக்ஸ்பர்ட் பிளஸ் நியூட்ரிஷியன் விஜய் சங்கர் அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதே இடத்துல இன்டர்வியூ. சார், ஆக்சுவலி எங்களுக்கு பல டவுட்ஸ் இருக்கு. அதுல முதல் டவுட் என்னன்னா, இப்ப நிறைய பேர் யூடியூப் திறந்தாலே நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், ஒர்க் அவுட்டே செய்யாம ஈஸியா உடல் எடையை குறைக்கலாம், இதை மட்டும் குடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போடுறாங்களே, அதுக்கு சாத்தியமா? சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உடல் எடையை குறைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கிலோ குறைக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? 1 கிலோ 2 கிலோ வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பவுடர்லாம் வைக்கிறாங்க. இந்த பவுடரை சாப்பிட்டா வந்து நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அப்புறம் வெயிட் லாஸ் கஞ்சி, இது மாதிரி நிறைய பேர் வந்து நான் இதை சாப்பிட்டு தான் வெயிட்டை குறைச்சேன்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னா இந்த உலகத்திலேயே அவங்க தான் நம்பர் 1 பணக்காரங்களாக இருப்பாங்க. ரியாலிட்டி அதுதான். இப்போ எப்படின்னா, நீங்கள் ரெகுலராக ஒரு 5 இட்லி சாப்பிட்றீங்க, அந்த இடத்துல அதுக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது வேணா 1 கிலோ 2 கிலோ குறையலாமே தவிர நீங்கள் ஹெல்த்தியாக மாறுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்காலே இருக்குது. நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஓகேங்களா? நியூட்ரிஷனாக அதை தாண்டி கார்டியோ பண்ணணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும். இதை தாண்டி வந்து நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி. இப்போ ஹெல்த்தியாக ஒருத்தவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணலாம் சார்? இப்போ ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எவ்வளோ குறைக்கணும் அப்படின்ற டார்கெட் தெரியணும். அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஐடியல் வெயிட்டை விட 50 கிலோ 60 கிலோ அதிகமாக இருப்பாங்க, ஓகேங்களா? சிலர் வந்து 10 கிலோ அதிகமாக இருப்பாங்க, பட்டு ஃபேட் அதிகமாக இருக்கும். மசில் மாஸ், ஃபேட் இதெல்லாம் பார்க்கும்போது ஃபேட் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கவங்க ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பிளான், நான் ஓகே நான் 60 கிலோ குறைக்கணும், இல்லை ஒரு 40 கிலோ குறைக்கணும்னா எனக்கு இதுக்கு ஒரு 1.5 வருஷம் டைம் ஆகுன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு மந்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ கூட குறைஞ்சிரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கவங்களுக்கு அடுத்தடுத்த மாதம் வந்து குறையாது. ஒரு 5 ஆகும், 5 2 ஆகும், அதுக்கப்புறம் 1 கிலோ தான் குறையும் மாதம். ஆனால் நீங்கள் ஒரு சின்ன சீட் பண்ணிங்கன்னா கூட 1.5 கிலோ வெயிட் ஏறும். ஸோ அப்போ அந்த இடத்துலையே மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும் ரொம்ப நாள். அந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, பாடி காம்போசிஷன் மாறுதா, ஃபேட்டில் என்ன பர்சன்டேஜ் மாறி இருக்கு, இன்ச் லாஸ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இதுக்கு என்னெல்லாம் நான் பண்ணணும்? ஃபஸ்ட்டு டயட் தான். இப்போ ஒரு லைஃப் ஸ்டைல் கிளைண்ட்டு, இப்போ அத்லெட்டாக இல்லாமல் ஒரு வேலைக்கு போயிட்டு நான் வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 90% டயட் தான். ஓகே, எல்லாம் 50% சொல்லுவாங்க, 90% டயட் தான். மீதி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு வரும்போது எக்ஸசைஸ் தான் கிடையாது. வெளியில் கிரவுண்டில் போய் நம்ம வாக்கிங் போகலாம், நிறையா அவுட்டோர் கேம் இருக்கு இல்லையா, பேட்மிண்டன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி டெய்லி ஒரு 40 மினிட்ஸ் இருக்க மாதிரி பண்ணாலே ஓரளவுக்கு வெயிட்டை குறைச்சி நார்மலாக மெயின்டைன் பண்ணிடலாம். அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி நம்ம சாப்பிட்ணும். இப்போ எல்லாருமே வந்து பேலன்ஸ்டாக சாப்பிட்றதுனா வீட்டில் சாப்பிட்றது, நான் வீட்டில் சாப்பிட்றேன் ஸோ ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. பட் வீட்டில் சாப்பிட்றோம் எந்த அளவுக்கு வந்து அந்த பேலன்ஸ்டு மீல்னு சொல்கிறாங்கல்ல, ப்ரோட்டீனும் இருக்கணும், குட் ஃபேட்டும் இருக்கணும், கார்போஹைட்ரேட்டும் இருக்கணும். பட் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக சவுத் இந்தியாவில் ரைஸ், இட்லி, தோசை, நைட் ஆனால் சப்பாத்தி, அப்படி இல்லைனா வேறு ஏதாவது டிஃபன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் கார்பு சோர்ஸாக தான் இருக்குது. வெறும் கார்ப் சோர்ஸை சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா,
நம்ம கம்மியாக சாப்பிட்டாலுமே போக போக ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ்ட் ஆகுது, வெயிட்டு ஏற ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். அப்போ எப்படி சாப்பிட்ணுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் இப்போ எடுத்த உடனே வந்து நான் போய் ஜிம்மில் சேரணும், இல்லைனா நான் வந்து ஓடணும்னு இல்லாமல் நீங்கள் ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணலாம். டெய்லி நான் 1 hour நடக்கணும். ஃபோன் பேசிட்டு கூட நடங்க ஸ்டார்டிங்கில், அதை பழகிறதுக்கு. இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும், ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது, ஏதாவது இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நடக்க பழகுங்க. இப்போ ஒரு 40 minutes நீங்கள் நடக்கிறீங்க, முத ஆரம்பிக்கும் போது ஒரு 3 கிலோமீட்டர் கூட நடக்க முடியாது. போக 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 நீங்கள் அதில் அழகாக 5 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துடலாம். இதுக்கான டைம் ஃப்ரேம் ஒரு வருஷம் செட் பண்ணணும். உடனே ஓடி நான் குறைக்கிறேன், இப்போ ஏன்னா உடனே குறைக்கணும், எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து உடனே வேணும், உடனே வேணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓடி குறைக்கலாம்னு நினச்சிங்கன்னா ஓவர் வெயிட்டை வச்சு ஓடும்போது நம்மளுக்கு நீலாம் வந்து ஸ்ட்ரென்த்தன் இருக்காது, மசில்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ பெயின் வரும், நம்ம பாதியிலே விட்டுடுவோம். இது எண்ட் ஆஃப் த டே வந்து ஜேர்னி எங்கே போயிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ரீசன் கிடைச்சா போதும், கால் வலிக்குது அப்படி இல்லைன்னா வந்து சுளுக்கு பிடிச்சிச்சினாலே நம்ம விட்டுடுவோம். அப்போ அதுக்கேற்ற கரெக்டான ஒரு வழிமுறையோடு பண்ணோன்னா தேவையான ஷூ எல்லாமே பக்காவாக வாங்கிட்டு பண்ணும்போது எப்படி சொல்கிறது, பாதியில் நிறுத்தணுன்ற மைண்ட் செட் வராது. சரி, இப்போது நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே இருக்குது. ஓகே, இன்ஸ்டண்ட்டாக வெயிட்டை குறைக்க முடியுமா? இப்போ இன்ஸ்டண்ட்டாக குறைக்கிறதுன்றது வந்து பாசிபிள் தான், ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு இன்னும் அது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ ஆல்ரெடி ட்ரெயின்ட் ஆனவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியும். இப்போ என்ன சொல்கிறீங்க, ஒரு மாதத்துக்கு நீங்கள் 10 கிலோ குறைக்க முடியுமானா நான் டார்கெட் வச்சு குறைச்சிட முடியும், அதுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியும். இப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் என்னன்றதை பார்க்கணும். நம்ம போட்டு டம்ப் பண்ண முடியாது. இப்போ நான் எப்படி சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கும் ஒரு பிகினருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க ஹெல்த் கண்டிஷன் பார்க்கணும், அவங்க ஹார்ட் ரேட் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ வேகமாக குறைக்கணும் போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும். ரெண்டாவது எவ்வளோ வேகமாக குறைக்கணுமோ அதை விட வேகமாக ஏறிடும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வெயிட்டை நீங்கள் குறைக்கிறப்ப எப்படி சாப்பிட்டு நம்ம எனர்ஜி பேலன்ஸ் பண்ணி இதை லைஃப் லாங்க்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொண்டு போகணும். உடனே குறைக்கணும்னு நினைக்கும் போது மெட்டபாலிசம் கிராஷ் ஆகும். ரொம்ப கம்மியாக சாப்பிட்ருப்போம். ரொம்ப கம்மியாக சாப்பிட்டோன்னா என்ன ஆகுனா நம்மளுக்கு பசி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெயிட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி இருந்துருவோம். இப்போ நீங்கள் உங்கள் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண தான் நினைப்பீங்க. ஸோ என்ன ஆகுனா மைண்டு அகெயின் போய் நல்லா சாப்பிட சொல்லும், சாப்பிட்ட உடனே வேகமாக வெயிட் ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம மைண்ட் வந்து நம்ம ஒரு கேஜியில் இருந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் விட்டோம்னா மறுபடியும் அதே வெயிட்க்கு ரீச் ஆகுமா சார்? கண்டிப்பாக. அதாவது இப்போ இது எப்படின்னா நிறைய மித்து இருக்குது இதில். நீங்கள் வந்து வாக்கிங்கோ இல்லை யோகாவோ வீட்லேயே வெயிட் லாஸ் பண்ணால் வந்து திரும்ப ஏறாது, ஜிம்முக்கு போயிட்டு விட்டால் வெயிட் உடனே ஏறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என்ன பண்ணிட்டு நம்ம விட்டோனாலும் ஒரு விஷயம் செய்கிறோம், அதாவது எனர்ஜியை எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா நம்ம எனர்ஜி, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து செலவு பண்ணுறோம். இந்த மாதிரி செலவு பண்ணிவிட்டு விட்டோன்னா என்ன ஆகும், அதே அளவு தான் சாப்பிட்றோன்னே வச்சுக்குவோம். ஆனால் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஒரு 1 hour வாக்கிங் போகிறத ஸ்டாப் பண்ணுறோம், இல்லை ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணோன்னா அந்த எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் குறையுது. குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி ஃபேட்டாக ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது, எக்ஸசைஸ் செய்யும்போது நம்மளோட மெட்டபாலிசம் வந்து அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ அது புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு எக் வந்து 75 கேலரி தான். ஆனால் வந்து நல்லா எக்ஸசைஸ் செய்கிறவங்க 5 எக்கு சாப்பிட்டா கூட உடனே டைஜஸ்ட் ஆகிடும். இதே வந்து இப்போ எக்ஸசைஸே செய்யாமல் இருக்கவங்க, இப்போ வீட்லேயே ஐடியலாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு சாப்பிட்டாலும் நைட் வரைக்கும் பசிக்காது. 2 பேருக்கும் சேம் எக்கு தான், பட் அந்த மெட்டபாலிசம் ரேட் வந்து மாறும். இது எக்ஸசைஸ் பண்ணால் அந்த ரேஞ்ச் ஏறிக்கிட்டே போகும்போது நம்ம அதிகமாகவே சாப்பிடலாம். எப்படி சொல்கிறது, ஹார்மோன்ஸும் குட் ஹார்மோன்ஸ் ஹாப்பியாக இருப்போம். ஸோ அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து எக்ஸசைஸ் எந்த மாதிரி செஞ்சுட்டு விட்டாலும் கண்டிப்பாக வந்து வெயிட் ஏறும். ஸோ இதை ஹேபிட்டாக பில்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வெயிட்டை குறைக்கிறீங்க, குறைச்சிட்டு விட்டுறணும்னு ஏன் நினைக்கணும்? இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம்? வாக்கிங் போகணும், சரி ஓகே. ஸ்டார்டிங் குறைக்கும் போது டெய்லி வாக்கிங் போனோன்னா மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் வாரத்தில் 3 நாளோ 4 நாளோ போனால் போதும். எக்ஸசைஸ் செய்கிறதும் அதே மாதிரி தான். நீங்கள் அதில் கற்றுக்கிறத வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து அப்பர் பாடி ஒரு நாள், லோவர் பாடி ஒரு நாள், அந்த மாதிரி அது எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும். அப்படி இல்லைனா ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கம்பல்சரி வந்து வெயிட்டை குறைக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா குறைச்சிட்டு விட்டால் திரும்ப ஏற தான் செய்யும். சார், இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் தான் சும்மா இன்ஸ்டாவில் ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு ரீல் எனக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கேரளாவில் அந்த பிராண்ட் எதுவும் மென்ஷன் பண்ண விரும்பல. ஸோ அவங்க வந்து சில மூலிகைகளை வச்சு உடல் எடையை குறைக்கலாம், ஒரு லேகியம் பண்ணுறாங்க. இந்த லேகியத்தை நீங்கள் மார்னிங்கும் நைட்டும் 2 வேளை தொடர்ந்து ஒரு 2 மாதம் எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்படி இருக்க உங்கள் உடல் இப்படி மாறிடும் அப்படின்றாங்களே, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஃபியூ கேஜஸ் குறையும். இப்போ சிலருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல வந்து மெட்டபாலிசம் வேலை செய்கிற மாதிரி இந்த லேகியம்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ நிறைய இயற்கையான இதெல்லாம் போட்டிருப்பாங்க.
ஸோ கொஞ்சம் டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால, செரிமானத்தன்மை நல்லா ஆகிறதுனால கொஞ்சம் கிலோ குறையும். கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பீங்க. அந்த ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க, வயிறு உப்பசமாக இருக்கிறதெல்லாம் குறையும். ஸோ அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஃபேட்டெல்லாம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி நீங்கள் காலையிலையும் நைட்டும் சாப்பிடாம இதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா வேணா வாய்ப்பு இருக்குது, கேலரிஸை வந்து குறைச்சி சாப்பிட்றதுனால. மற்றபடி ஒரு லேகியம் போய் வந்து ஃபேட்டை வந்து லாஸ் பண்ணாது. சார், இன்னும் சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுவுமே பண்ணாம வெயிட்டை ஏத்திடுறாங்க. அதே மாதிரி எதுவுமே பண்ணாம வெயிட்டை குறைக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதாவது என்ன மாதிரி சில சோம்பேறிகளே சொல்லலாம், ஒர்க் அவுட்டே பண்ணாம வெயிட் குறைக்க முடியுமா? ஒர்க் அவுட் பண்ணாம வெயிட் குறைக்க முடியும். பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாம சாப்பாடை கம்மி பண்ணிடுறாங்க. அதுக்கான ஷார்ட் கட்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்றாங்க இல்லையா, விட்டு விட்டு சாப்பிட்றதுன்ட்டு இதை எடுத்துட்டு வராங்க. இப்போ வெயிட்டை குறைக்கிறதுன்றதுக்கும் ஃபேட்டை குறைக்கிறதுன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்கள் வெயிட்டை குறைக்கிறதுனா, இப்போ உங்கள் ஏர்ஃபால் ஆகுதுன்னா அதுவும் வெயிட் குறையும். நம்மளோட போன் டென்சிட்டி குறைஞ்சாலும் வந்து அதுவும் வெயிட் குறையும். ஓகேங்களா? மசில் மாஸ் குறைஞ்சாலும் வெயிட் குறையும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ணாமல் குறைக்கணும் போது இது எல்லாமே குறையும். ஏன்னா நியூட்ரிஷனே தரல உடம்புக்கு. ஓகேங்களா? நம்ம போனோட திக்னஸ் குறைய ஆரம்பிக்கும், ஏன்னா நியூட்ரிஷன் கிடையாது. மசில் மாஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப வந்து வீக் ஆகிட்டே வருவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கம்மியாக சாப்பிட்டாலும் வெயிட் குறையாது, உங்கள் மெட்டபாலிசமே கிராஷ் ஆகிடும். ரெண்டாவது, அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு 30 வயசு தான் இருப்பாங்க. நான் பார்த்தா ஒரு 40 வயசு ஆன மாதிரி ஒரு ஏஜ் டோன் வந்துடும். ஏன்னா நியூட்ரிஷன் இல்லை, ரொம்ப டல் ஆகிடும். ஸ்கின்லாம் வந்து ஷாகினஸ் ஆகிடும். இந்த இடம்லாம் அப்படியே இறங்கினா மாதிரி, ஒரு மாதிரி டொக்கு விழுந்தா மாதிரி, எப்படி சொல்கிறது, அது பேஷண்ட் மாதிரி இருப்பாங்க. என்ன ஏதாவது சுகர் வந்துருச்சான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிடுவாங்க. இதே நீங்கள் அதுக்கு பதிலாக ஃபிசிக்கலாக ஆக்டிவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு குறைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னா பயங்கரமாக வெயிட்டு தூக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. அதெல்லாம் கிடையாது. ஃபங்க்ஷனல் மூவ்மெண்ட். இப்போ நம்ம உட்காடுறோம், எந்திரிக்கிறோம், குதிக்கிறோம், தள்ளுறோம், இழுக்கிறோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே செய்கிற மாதிரி பாடி வெயிட்ஸை வச்சே நம்ம செய்யலாம். அதை பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே ரெகுலேட் ஆகும். உங்களுக்கு நல்ல எப்படி சொல்கிறது, மெட்டபாலிசமும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணி 40 மினிட்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் கார்டியோக்கு ஒதுக்குனாலே ஃபிட் ஆகிடலாம். எதுவுமே பண்ணாமல் பண்ணணும்னு நினச்சா என்ன ஆகுனா, குறையும், விட்டுட்டு திரும்ப ஏற்றிடுவீங்க, அதனால ஸ்ட்ரெஸ் ஆகும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நம்ம வெயிட்டை குறைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு 10 கிலோ குறைச்சிருவீங்க, பழைய ட்ரெஸ் எல்லாம். ஏன் எங்கேயோ போறீங்க? எனக்கே அப்படிதான். லாஸ்ட் இயர் வந்து ஜிம் எல்லாம் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணேன். ஒரு 6 மந்த் கண்டினியூஸா விடாம ஜிம் எல்லாம் போனேன், ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணேன், டயட்லாம் இருந்தா ப்ராப்பரா போச்சு. அடுத்த 6 மந்த் வந்து ஒர்க்குனால கரெக்டா போக முடியல. அதனால ஒர்க் அவுட்டே பண்ணல, நம்ம ஏன் டயட் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாத்தையும் விட்டேன். மறுபடியும் என் பாடி பழைய வெயிட்கே போயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு அது என்னடா வெயிட்டை குறைச்சோம் ஏத்திட்டோமேன்ட்டு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இல்லை, இப்போ நீங்க சொல்றீங்களே, இங்க இதுதான் விஷயமே. இப்போ வெயிட்டை குறைக்கிறோம் அப்படின்னு வரும்போது நீங்க ஒரு 6 மாசம் ஒரு ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க. அதுலேருந்து நிறைய விஷயத்த வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி கத்துக்கணும். இப்போ டயட் இருக்கோம் இல்லையா, டயட் இருக்கிறது எதுக்காக இருக்கும்? நம்ம எக்ஸசைஸ் செய்யும் போது மட்டும் நம்ம எக்ஸசைஸ் செய்கிறோம், அதனால டயட் இருக்கணுன்ற மைண்ட் செட் இருக்கும். எக்ஸசைஸை விட்டுட்டா அதான் நம்ம பண்ணலையா, அப்புறம் ஏன் டயட் இருக்கணுன்றது வராங்க இல்லையா. அது அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் லைஃப் லாங் ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும். என்னைக்காவது சீட் மீல் சாப்பிடலாம். நம்ம வந்து எக்ஸசைஸ் செய்கிறப்ப மட்டும் பண்ணுறது தான் நம்மன்ற சென்ஸ் வந்து மோஸ்ட்லி 190 பேர் கிளைண்ட்ஸ் எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணுற அன்னைக்கு ஒழுங்காக இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டால் சாப்பிட்டு வந்துடுவாங்க. கேட்டால் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணல. ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்கணும். இப்போ நீங்கள் 6 மாதமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணல, பட் ஹெல்த்தியாக சாப்பிட்றது எப்படின்னு கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா பெருசாக வந்து வெயிட் ஏறி இருக்காது. புரியுதுங்களா? ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ரெண்டுத்தையும் அட் அ டைமில் ஸ்டாப் பண்ணும்போது அகெயின் பவுன்ஸ் பேக் ஆகிடும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். மூளை தான் வந்து எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. உங்கள் உடம்புல வந்து மூளை தான் என்னென்ன பண்ணணும், நம்ம நரம்பு மண்டலத்துலேருந்து அதுதானே ஆர்டர் பண்ணுது. இதில் என்ன ஆகுதுன்னா, வெயிட்டை வந்து குறைக்க விடாததே மூளை தான். ஓகேங்களா? இப்போ நம்ம பேங்க்கில் காசு சேர்க்குறோம். எதுக்காக சேர்க்குறோம்? எனி எமர்ஜென்சி. அதுக்காக அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுருப்போம் எல்லாருமே. அட்லீஸ்ட் ஒரு 5,000 10,000 அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தில் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு 500 ரூபா செலவாயிடுது. என்ன பண்ணுவீங்க? திரும்ப சேலரி வந்ததுன்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வரும் பார்த்தீங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஐயோ, அது எமர்ஜென்சி ஃபண்டு, அது அரைகுறையாக இருக்குது, எங்கே இருந்ததோ அங்கே கொண்டு வரணுன்ட்டு. இப்போ வந்து நம்ம உடம்புல ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் தேவைக்காக தான். இந்த ஃபேட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி உடம்பு யூஸ் பண்ணிக்கும். அப்போ எக்ஸஸாக வரதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சதை தான் நம்ம செலவு பண்ணிடுறோம் வெயிட் லாஸ் பண்ணுறோன்ட்டு.
அப்போ நம்ம சேவ் பண்ணி பேங்க்கில் வச்சப்போ எப்படி குறையுதோ அதே மாதிரி அது பார்க்குது. என்ன குறைஞ்சிருச்சு, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்தோமே, இப்போ திரும்ப நீங்கள் விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா வரதை எடுத்து சேவ் பண்ணிடும். அப்போ அதனால தான் நீங்கள் குறைச்சதை விட 2 கிலோ அதிகமாகிடும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ ஒரு 80 கிலோவில் குறைச்சிருப்பீங்க, அதுலேருந்து ஒரு 10 கிலோ குறைச்சிருப்பீங்க, விட்டால் 82க்கு போயிடும். எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிலோ வந்து பிடிச்சி வச்சுக்கோம். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்கில் வேகமாக வெயிட் குறைஞ்சிரும். 2வது வாட்டி அதே தான் பண்ணுவீங்க, சேம் ப்ராசஸ் தான் பண்ணுவீங்க. ஆனால் 10 கிலோ குறைச்ச இடத்துல 2 கிலோ தான் குறையும். இது என்ன காரணம்னா மூளைக்கு தெரிஞ்சிடும், ஆல்ரெடி நீ இதே மாதிரியே பண்ண, நான் வேகமாக வந்து எனர்ஜியை செலவு பண்ணிட்டேன். இப்போ எப்படி நம்ம வந்து ஃபோனில் பவர் சேவிங் மோட், அதே மாதிரியே உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனர்ஜி அவ்வளோ சீக்கிரம் கொடுக்காது, ரொம்ப கம்மியாக தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதனால ஸ்லோவாக தான் குறையும். இப்போ இங்கேயும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க, எனக்கு குறையவே மாட்டேது, நான் ஏதோ தப்பு பண்றேன், குறையவே மாட்டேது. இல்ல போன வாட்டி நான் 3 மாசத்துல வந்து 20 கிலோ குறைச்சேன், இப்ப குறையிலையே, இவங்க கம்பாரிசனுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப இது வந்து எப்படி சொல்றது, லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணும்னு போது நம்ம ரஷ் பண்ணாம ஹெல்த்தியா குறைக்கிறது மட்டும்தான் வந்து பாசிபிள் வே. மற்றது எல்லாமே வந்து ஷார்ட்கட் தான். வெயிட் லாஸ் ஜேர்னில பண்ணக்கூடாத மிஸ்டேக்லாம் என்ன சார்? வெயிட் லாஸ் ஜேர்னியில் பண்ணக்கூடாத மிஸ்டேக்னா இங்கே எல்லாருமே வந்து தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணுன்ற அந்த ஒரு புரிதலே கிடையாது. எனக்கு எப்படியாவது 20 கிலோ குறைச்சா போதும், 10 கிலோ குறைச்சா போதும், நான் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாங்க இல்லையா? இந்த எப்படியாதுன்னு நினைக்கும் போதே வந்து அது வந்து ஒரு ஷார்ட்கட்டாக தான் அமையுது. இப்போ எது பெஸ்ட்டுன்னு கேட்பாங்க என்கிட்ட வந்து கேட்குறாங்க, காலையில் ஒர்க் அவுட் பண்ணால் பெஸ்ட்டா, ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணால் பெஸ்ட்டாக கேட்பாங்க, வாக்கிங் பெஸ்ட்டா, ரன்னிங் பெஸ்ட்டா, இல்லை ஸ்விம்மிங் பெஸ்ட்டான்னு கேட்பாங்க. இப்போ இதில் வாக்கிங் எல்லாராலையுமே நடந்துட முடியும், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக உங்களால் 2 hours கூட நடந்துட முடியும். ரன்னிங்ன்றது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும், நம்ம ரன்னர் கிடையாது இல்லையா? இப்போ நீங்கள் நடந்து உங்களோட என்டியூரன்ஸு, உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், ப்ரீத்திங் பண்ணுறது வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அப்போ போக போக உங்கள் என்டியூரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது லாங் ரன்னில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாளே நான் போய் ஓடுறேன்றது வந்து முடியாது. அதே மாதிரி தான் இப்போ காலையில் பண்ணலாமா ஈவினிங் பண்ணலாமானா எப்போ பண்ணாலும் ரிசல்ட் ஒன்று தான். எவ்வளோ நேரம் நம்ம தொடர்ந்து போகிறோம், இப்போ காலையில் போகிறோம் 10 நாள் தான் போக முடியுது, அதே ஈவினிங் போனால் 30 நாளும் போகிறோன்னா அப்போ எது பெஸ்ட்? ஈவினிங் தான் பெஸ்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான், இதுதான் பெஸ்ட்டுன்றது கிடையாது. நம்மளால எது தொடர்ந்து பண்ண முடியுது, எது ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கோ அங்கேருந்து ஆரம்பித்து அடுத்தடுத்த லெவல் போயிடணும். சார் ஆக்சுவலி வெயிட் லாஸ் பற்றி எனக்கு மட்டுமே இல்லை, நிறைய பேருக்கு இந்த டைமில் வெயிட் லாஸ் எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஏகப்பட்ட டிப்ஸ் கொடுத்தீங்க சார். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.